السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنساب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من مات مدمن خمر لقي الله عز وجل كعابد وثن، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஹ்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக சங்கைக்குரிய இந்த ரஜபுடைய மாதத்திலே, இந்த ஜும்மாவுடைய பெருநாளிலே நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு 3 பருவங்களை தந்திருக்கிறான். 3 பருவங்களை திருக்குர்ஆனில் சொல்கிறான். முதல் பருவம் குழந்தை பருவம். பிறந்ததிலிருந்து சுமார் 15 வயது வரை உள்ள பருவம் இந்த குழந்தை பருவம். இரண்டாவது இருக்கக்கூடியது வாலிப பருவம். சுமார் 15 வயதிலிருந்து 40 வயது வரை வாலிப பருவம். அதற்கு பிறகு உள்ளது முதுமை பருவம். 40 வயதிலிருந்து 60 70 வாழும் காலம் வரை. இந்த 3 பருவங்களை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் ضعஃபின் ثم ஜஅல மின் பஅதி ضعஃபின், இந்த 3 பருவங்களில் 3 ஸ்டேஜ்களில் 2 பருவங்களை ضعஃபின் பலவீனமாக படைத்துள்ளோம் என்று சொல்கிறார். குழந்தை பருவம் பலவீனமான பருவம். குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்களுடைய சொந்த வேலைகளை தங்களால் செய்து கொள்ள முடியாது. உதவியாளர்கள் யாராவது வேணும், பெற்றோர்கள் வேணும், யாராவது உதவி செய்யக்கூடியவர்கள் வேண்டும். குழந்தைகள் பலகீனமானவர்கள். அடுத்து சொல்கிறான், முதுமையில் இருக்கக்கூடியவர்கள் பலகீனமானவர்கள். இந்த 2 பருவத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களை பலமான பருவம், வலுவான பருவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் என்றால் அதுதான் வாலிபர்கள். இளைஞர் பருவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா திருக்குர்ஆனிலே குவ்வா, பலமான பருவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வாலிப பருவம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அற்புதமான பருவம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை இந்த மக்களுக்கு 40வது வயதில் எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் சாட்சியாக வைத்தது இந்த வாலிப பருவத்தை தான். அவர்கள் வேற எதுவும் சொல்லவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக உங்களுடன் இருந்த முஹம்மது பொய் சொல்லி பார்த்திருக்கிறீர்களா? வாலிப பருவத்தில் இருந்த முஹம்மது ஏமாற்றி பார்த்திருக்கிறீர்களா? இதைதான் சாட்சியாக வைத்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வாலிப பருவத்தை வைத்து இந்த உம்மத்து இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதிலே மிக இல்லை. கியாமத் நாளிலே வாலிபத்தை குறித்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் யாரும் நகர முடியாது. அன் உமரிஹி ஃபீமா அஃப்னாஹு, எல்லாரும் கேட்கப்படுவார்கள், உங்களுடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? அடுத்த கேள்வி வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபுல்லாஹு,
வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் பதில் சொல்லாமல் தங்களுடைய பாதம் நகராது. லன் தஸூலு கதமன், பாதம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்றால், அந்த கேள்விக்கான பதிலை வாலிபர்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த இளைஞர் தினம் என்று சொல்லப்படும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், அதிலே குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்களை குறித்து சில அவசியமான சிந்தனைகளும் ஒரு ஆர்வமும் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொதுவாகவே திருக்குர்ஆனில் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக சொல்கிறான். நபிமார்களை குறித்து சொல்கிறான். வ யுஹில்லு லஹுமுத் த்வையிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். நபிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்லதை ஹலாலாக்குவார்கள், ஹபாயிஸ் அசிங்கங்களை, அசுத்தங்களை, கெட்டதை ஹராமாக்குவார்கள். இது நபிமார்களுடைய பணி. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் ஹலாலாக்கினார்களோ, குர்ஆன் எதையெல்லாம் ஹலாலாக்குகிறதோ, எப்படி நம்ம வளர்ச்சி பார்த்தாலும் அதுல நன்மை மட்டும்தான் இருக்கும். அடுத்த வழி, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் எதை ஹராம் என்று சொல்கிறதோ, எதை ஹபாயிஸ் அசுத்தம் என்று சொல்கிறதோ, அதுல ஒரு ஃபாயிதாவும் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவம் என்று சிலரை பட்டியலிடுகிறார்கள். மதுவை பெரும்பாவம் என்று சொல்கிறார்கள், விபச்சாரத்தை பெரும்பாவம் என்று சொல்கிறார்கள், கொலை செய்வதை பெரும்பாவம் என்று சொல்கிறார்கள், சூனியம் சிஹரை பெரும்பாவம் என்று சொல்கிறார்கள். இந்த எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களோ, ஹபாயிஸ் என்று சொன்னார்களோ, இதுல ஒரு ஃபாயிதாவும் இருக்காது, ஒரு பயனும் இருக்காது. எதை மார்க்கம் தடுக்கும் என்றால், ஒரு 5 விஷயத்திற்கு எதுல கேரண்டி இல்லையோ அதை தடுக்கும். மார்க்கம் 5 வகையான பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட்டதுதான் இஸ்லாம். முதல் விஷயம் மார்க்கத்தின் பாதுகாப்பு. மார்க்கத்திற்கு ஆபத்து வருகிறதா? தடுக்கும். உயிருக்கு ஆபத்து வருகிறதா? தடுக்கும். நம்முடைய உடைமை பொருளுக்கு ஆபத்து வருகிறதா? தடுக்கும். கல்வி, பரம்பரை, இந்த 5 விஷயத்திற்கு உள்ளாக்கப்பட்டதுதான் இஸ்லாம். இந்த விஷயத்திற்கு பங்கம் விளைவிக்கும் என்றால் அதை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபாயிஸ் அசுத்தம் என்று தடுத்துள்ளார்கள். இன்றைக்கு இந்த வாலிபர்களுக்கு மத்தியிலே நாம் சொல்ல வர வேண்டிய விஷயங்கள் எதை எங்கு ஆரம்பித்து எங்கு முடிப்பது என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வகையான அடிமைத்தனம் என்று ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கம் ஆன்லைன் மூலமாக ஏற்படக்கூடிய அடிமைத்தனம் வாலிபர்களுக்கு, இரண்டாவது விளையாட்டு துறை, செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிரபலங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அடிமைத்தனம். அதனுடைய விளைவுதான் சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அர்ஜென்டினாவிலிருந்து வந்த ஒரு கால்பந்து வீரர், அந்த ஒரு கால்பந்து வீரரை சந்திப்பதற்கு இந்தியாவிலே கல்கத்தாவிலே போயிட்டு பார்க்கறதுக்கு 10 லட்சம் பிளஸ் டாக்ஸ். அதை இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள், உலகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து எல்லாம் சென்றிருக்கிறார்கள் வாலிபர்கள். ஒரு கால்பந்து வீரரை பார்ப்பதற்கு 10 லட்சம் செலவு செய்ய வேண்டும், போட்டோ எடுப்பதற்கு 10 லட்சம் செலவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு அடிமைத்தனம் எங்கு ஏற்பட்டது? இதையெல்லாம் தடுக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம். மூணாவது காதல் அடிமை, இது ஒரு பரவு. சினிமா அடிமை, இப்படி ஒவ்வொரு வகையான அடிமைத்தனம் இன்றைக்கு வாலிபர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த சினிமாவினுடைய அடிமைத்தனத்திலே தான் 41 உயிர்களை இந்த தமிழகம் இழந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் மிக இல்லை. ஆனா இந்த நான் சொன்ன சினிமா அடிமை, ஆன்லைன் அடிமை, இப்படி ஒவ்வொரு அடிமைத்தனம் இருக்கிறது அல்லவா, இதையெல்லாம் தாண்டி முக்கியமானது ஒன்று இருக்குது, போதையில் உள்ள அடிமை. மார்க்கம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முதலில் அவர்கள் கையில் எடுத்தது போதை ஒழிப்பு தான். இந்த ஒன்று விஷயத்தை தடுத்து விட்டால் மற்ற எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் என்பதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முதலில் கையெடுத்தார்கள். இக்காலத்தில் ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போருக்கான தளபதி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய போராளி. போருக்கு போனாலே வெற்றி தான், தோல்வியே இல்லை. அப்பேற்பட்ட ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட இருக்கிறது 3000 பேர். எதிரில் இருக்கக்கூடியவர்கள் 1,00,000 பேர். மிகப்பெரிய போர். இந்த போர் பல நாட்கள் நடைபெற வேண்டிய போர். நமக்கு சொல்லும் பொழுதே தெரியுது, ஒரு பக்கம் 3000 பேர், இன்னொரு பக்கம் 1,00,000 பேர். யார் ஜெயிப்பான்றது பார்த்தவுடன் தெரிகிறது. ஆனால் அந்த போரில் வெற்றி கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த போரில் ஜெயித்தவர்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த போர். இஸ்லாமியர்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் நடக்கல, ஒரே நாள்ல இந்த போர் முடிஞ்சிருச்சு. தோத்தவர்கள் ஊருக்கு செல்கிறார்கள். தோத்தவங்க கிட்ட அந்த நாட்டினுடைய அரசர் கேட்கிறார். அந்த தோத்த படையினுடைய தளபதியை வைத்து கொண்டு கேட்கிறார், எதனால தோத்தீங்க, தோத்ததுக்கான காரணம் என்ன? அவரே 2-3 கேள்வியை முதல்ல கேட்கிறார். நம்மளை விட அவர்கள் ஆள் பலத்தில் அதிகமானவர்களா? இல்ல. சொல்கிறார் அந்த தளபதி, இல்ல, நம்ம 1,00,000 பேர், அவங்க வெறும் 3000 பேர். சரி, அப்ப நம்மை விட ஆயுதத்தில் அவர்கள் பலம் வாய்ந்தவர்களா? ரொம்ப பயங்கரமான ஆயுதங்களை வைத்து நம்மளை தாக்கிவிட்டு வென்று விட்டார்களா? இல்ல, அவங்க கிட்ட பெரிய ஆயுதம்லாம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறது பெரிய இராணுவம், பெரிய ஆயுதம். அப்ப எப்படி தோத்தீங்க? வெறும் 3000 பேரிடத்திலே தோற்பதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு கேவலமா இல்லையான்னு அந்த அரசர் கேட்கிறாரு. அந்த தளபதி கிட்ட ஒன்னும் பதில் இல்லை. பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் சொல்றாரு, அரசரே, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டா? நம்ம ஏன் தோத்தன்றதுக்கான காரணத்தை நான் சொல்லட்டா? சொல்லுங்கன்னு அதுமணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெரியவர் சொல்றாரு, நாம் யாரிடத்திலே தோத்தோமோ அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் வாலிபர்கள். எப்பேற்பட்ட கூட்டம் தெரியுமா அந்த கூட்டம்? அந்த வாலிபர்கள் மதுவை தொடுவதில்லை. அந்த வாலிபர்கள் இரவு நேரங்களில் மதுவை அருந்திவிட்டு கூத்தும் கும்மாளமும் அடிப்பதில்லை. அப்பேற்பட்ட கூட்டமாக அவர்கள் இருப்பதனாலதான் அவர்கள் 3000 பேர் இருந்து ஆயுத பலமும் இல்லாமல் எல்லா பலமும் இருந்து 1,00,000 வீரர்கள் இருந்தும் நாம் தோற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்றால் மது அருந்தாத, அதாவது போதை பழக்கத்திற்கு அடிமை இல்லாத அந்த வாலிபர்களுடைய பலம் இருந்தால் எப்பேற்பட்ட அசூர பலத்தையும் ஜெயிக்க முடியும் என்பதற்கான நிரூபணம் தான் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முழுவதுமாக பரப்புவதற்கு மதீனாவை தேர்ந்தெடுத்தார்கள். மதீனால வந்துதான் மற்ற பெரிய பெரிய சட்டங்கள் எல்லாம் வந்தது. மக்காவில் இருக்கும் பொழுது அசுத்தங்களை நீக்கினார்கள். மதீனாவிலே அலங்காரங்களை செய்தார்கள். பொதுவா நஜீஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளீன் பண்ண முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் பெருக்கி ஓரம் கட்டி அதை வெளியே ஆக்குறதுக்கு அப்புறம் தான் தொடச்சா நல்லா இருக்கும். குப்பை இருக்கும் பொழுதே துடைப்பதனால எந்த ஃபாயிதாவும் இல்லை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அசுத்தங்களை நீக்கினார்கள், சிலை வணக்கத்தை நீக்கினார்கள், மற்ற அசுத்தங்கள், சீட்டு விளையாடுவது, மது, மாது, சூது எல்லாத்தையும் நீக்கினார்கள். ஆனா அதுல முதல்ல அவங்க கையில் எடுத்தது என்ன தெரியுமா? மதுவிலக்கு. போதையின் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கையெடுத்தார். காரணம் என்னன்னா, அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய சைத்தான். மது ஒழிப்பை, போதை ஒழிப்பை ஒரு சமுதாயம் கையில் எடுத்து விட்டது என்றால் மற்ற எல்லாத்தையும் ஜெயித்து விடலாம் என்பதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்தார்கள். மீண்டும் மீண்டும் மதுவை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதனால் இஸ்லாம் வெறும் மதுவை மட்டுமே ஹராமாக்கிறது என்று அர்த்தம் அல்ல. மதுவும் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாம் ஹராம், எல்லாமே ஹராம்.
அது மதுவாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும் சரி, பானாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் என்பதனால் பெயர் சொல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதியதாக வருகிறது. இதன் மூலமாக போதை, அதன் மூலமாக போதை, பவுடர்கள் மூலமாக போதை, ஊசி மூலமாக போதை, உதட்டிற்குள் ஒரு வைக்கிறார்கள், அதன் மூலமாக போதை. இப்படி போதை தரக்கூடிய எல்லாத்தையும் இஸ்லாம் ஹராமாக்கிறது. நஹா அன் குல்லி முஸ்கரின், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம். அது சரி, கொஞ்சோண்டு குடிச்சுக்கலாமா, கொஞ்சோண்டு பயன்படுத்தலாமா, அல்லது போதை வரும் அளவிற்கு எல்லாம் ஹராம். கலீலுஹு வ கஸீருஹு ஹராம், திருமிதியில வருகிறது. குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, போதை ஒன்று தருதுன்னா அது ஹராம். கருணை உள்ளம் கொண்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த கூட்டம் என்று ஒன்று இருக்குது. நாயகம் சபித்த கூட்டம் யாரு தெரியுமா? மதுவை விற்கக்கூடிய, மது என்றால் அன்றைக்கு மது இருந்தது, போதை தரக்கூடிய எல்லாமே இதில் கட்டுப்படும். போதை பொருட்களை பயன்படுத்துபவன், விற்பவன், வாங்குபவன், உதவி செய்பவன், பணி செய்பவன், அதற்கு ஆலோசனை தருபவன், இப்படி 10 கேட்டகரி. யார் யாரெல்லாம் அதுக்கு கீழே வராங்களோ எல்லாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள். சமரசமே இல்லை. இதுல முஸ்லிம்கள் முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னுடன் இருக்கக்கூடிய காபிர்கள் தான் மது அருந்துகிறார்கள், போதையை பயன்படுத்துகிறார்கள், நான் பயன்படுத்துவதில்லை, சரி ஹைர். ஆனா அதுக்கு நம்ம காசு கொடுத்தா நம்மளும் அதே கேட்டகரி தான், அல்லாஹ் காப்பாற்றுவானா? வேறு ஏதாவது பணத்தை கேட்கிறார்களா? தாராளமாக கொடுங்கள். காபிர் நண்பன் ஒருவன் 1000 ரூபாய் கேட்கிறான் உணவுக்காக, கொடுங்கள். 2000 ரூபாய் கேட்கிறான் உடை எடுப்பதற்காக, எதுவாக இருந்தாலும் கொடுங்கள், தாராளம் இருக்கும் பட்சத்தில். ஆனால் 10 ரூபாய் இருந்தாலும் போதை பொருட்களுக்காக ஒருவன் கேட்டால் அடித்து சொல்லுங்கள், தர முடியாது. கொடுத்தீர்கள் என்றால் அவன் பயன்படுத்துவதும் நீங்கள் கொடுத்ததும் இரண்டும் சமம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதுவாக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த போதையை குறித்து சொல்ல வரக்கூடிய காரணத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்பு தமிழகத்தில் நடைபெற்ற, திருத்தணியில் குறிப்பாக நடைபெற்ற சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இளைஞர் ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வடக்கு இளைஞர், வட மாநிலத்து இளைஞர் ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது 4 வாலிபர்கள், 18 வயசு கூட ஆவல, 4 வாலிபர்கள், எல்லோருக்கும் தெரியும், காணொலிகளை பார்த்திருப்பீர்கள், போதையில் கஞ்சாவை பயன்படுத்தியதற்கு பிறகு 4 வாலிபர்கள் சரமாரியாக அந்த வட இளைஞரை வெட்டியது நாம் பார்த்திருப்போம். எதற்காக இஸ்லாம் மீண்டும் மீண்டும் போதையை ஹராமாக்கிறது, தடுக்கிறது? உம்முல் ஹபாயிஸ், அசுத்தங்களின் தாய் என்று சொல்கிறது என்பதிலே நம்ம ஒரு சின்ன கவனம் வேண்டும். ஒரு விஷயத்தை மார்க்கம் தடுக்கிறது என்றால் தடுப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை சொல்கிறான். 1, போதையை தடுப்பதற்கு ரிஜிஸ், அசுத்தம், கழிவு என்று சொல்கிறான். 2வது அமலி ஷைத்தான், போதை தரக்கூடியது ஷைத்தானுடைய வேலை, 2வது விஷயம். 3வது அல் அதாவத் வல் பக்பா, இதுதான் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. விரோதமும் பகைமையும் ஏற்படும். போதையின் மூலமாக என்ன ஏற்படுது? விரோதமும் பகையும் ஏற்படுது, பகைமை. அதனாலதான் அந்த 4 இளைஞர்களை நாம் பார்த்தால் சரமாரியாக பகைமையின் காரணமாக, விரோதத்தின் காரணமாக இப்படி நடைபெறுவதற்கான காரணத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததனுடைய பின்னணியை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? எங்கிருந்து வருகிறது இந்த தைரியம்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தை நமக்கு அழகுபடுத்தி கொடுத்ததற்கான காரணத்தை நாம் இதிலிருந்து விளங்கலாம். மற்ற பாவங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லாத்துக்குமே தலை, உம்முல் ஹபாயிஸ், அசுத்தங்களின் தாய் இந்த மதுதான், போதை தரக்கூடியதுதான். உலமாக்கள் படிக்கும் பொழுது ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபிலே நீதி கதை வரும், மாரல் சயின்ஸ் மாதிரி வரும் பொழுது அதில்
ஒரு வரலாறு கதையை ஒன்று சுருக்கமாக சொல்வார். ஒரு நாட்டினுடைய அரசி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வாலிபனை தேர்வு செய்து அந்த வாலிபனை ஒரு பொய்யை சொல்லி கூப்பிடுறார். ஒரு சாட்சி சொல்லணுன்ற மாதிரி கோட்டைக்கு அரசாட்சிக்கு கூப்பிடுகிறார். அந்த இளைஞர் வருகிறார். வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த வாலிபனை மட்டும் அறையில வைத்து கதவை மூடிவிட்டு 3 விஷயங்களை அந்த பெண் சொல்கிறார். அந்த அரசி, 1, நீ என்னுடன் தவறாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த வாலிபன் அழகான வாலிபன். 2வது, அங்கு ஒரு அப்பாவி சிறுவன் இருந்தான். இந்த சிறுவனை நீ கொலை செய்ய வேண்டும். அல்லது 3 ஆப்ஷன். 1 தவறாக நடக்கணும், 2வது அந்த அப்பாவி சிறுவனை கொலை செய்ய வேண்டும், 3வது இங்க இருக்கக்கூடிய மதுவை நீ அருந்த வேண்டும், மதுவை குடிக்கணும். அந்த வாலிபன் பார்த்தான், விபச்சாரம் செய்வது மார்க்கத்தில் மிகப்பெரிய ஹராம், அதை செய்யக்கூடாது. ஒண்ணுமே அறியாத சிறுவன் கொலை செய்வது ஹராம், அதுவும் செய்யக்கூடாது. இந்த 2த்தை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லனா மது என்று அதன் மதுவை தேர்வு செய்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மது எப்பொழுது உள்ளே சென்றதோ, போதை எப்பொழுது தலைக்கு ஏறியதோ, விபச்சாரத்தை செய்ய அந்த வாலிபன் தூண்டினான். அதை தடுக்க வந்த சிறுவனையும் கொலை செய்து விட்டான், விபச்சாரத்தையும் செய்து விட்டான், மதுவையும் அருந்தி விட்டான். இது சொல்ல வரக்கூடிய செய்தி, மற்ற பாவங்களை விட இது ஏதோ விபச்சாரத்தை விட மது என்றது சின்னதோ, கொலை அளவுக்கு இல்ல, கொலையோட சிறிய பாவம் என்பது அல்ல. மது உள்ளே சென்று விட்டால், போதை உள்ளே சென்று விட்டால் மற்ற எல்லா பாவங்களும் சர்வ சாதாரணமாக ஆகிவிடுகிறது என்பதனால்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இதை தடை செய்தார்கள். இன்றைக்கு பொதுவாகவே வாலிபர்களிடத்திலே இது பல்கி பெருகிவிட்டது. பள்ளிக்கூட மாணவர்களிடத்திலே, கல்லூரி மாணவர்களிடத்திலே ஒரு காலத்தில் இருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு போதை பொருட்களை பயன்படுத்துவதனுடைய வயது 25ஆக 21ஆக இருந்தது. இன்னைக்கு வயசு 15. 10வது படித்து முடித்த மாணவர்களை சொல்லல, யார் குடித்தாலும் தப்புதான், மாணவிகள் கையில்கள் பாட்டலை வைத்துக் கொண்டு குடிக்கக்கூடிய காட்சியை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். எங்கிருந்து வருகிறது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மது ஒழிப்பிற்காக எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தார்கள், எப்பேற்பட்ட முன்னேற்பாடுகளை செய்தார்கள். அப்பேற்பட்ட உம்மத்திலிருந்து வந்து மீண்டும் அதே அசுத்தத்திலே இஸ்லாமிய வாலிபர்களும் இதில் விதிவிலக்கு இல்லை. இதே ஒரு வாரத்துக்கு முன்பு டிசம்பர் 30ஆம் தேதி பத்திரிகையில் வந்த செய்தியை சொல்கிறேன். பெங்களூரிலிருந்து கிட்டத்தட்ட 420 கிலோ புகையிலையை கடத்தி கொண்டு வந்த 8 பேரை சிதம்பரத்திலே கைது செய்கிறார்கள். அந்த 8 பேர்ல 6 பேர் முஸ்லீம். போட்டோவோட பத்திரிகையில வருது. இது வெறும் பத்திரிகையில வந்தது மட்டும், வராமல் இருக்கக்கூடிய செய்தி எண்ணற்றது இருக்குதா? சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையிலே முஸ்லிம்களில் 22% மக்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். 22%னா கிட்டத்தட்ட 4ல் ஒருத்தர், 4ல் ஒருத்தர் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு, அவருடைய உம்மத் என்று சொல்லிவிட்டு, நாயகம் எதை தடுத்தார்களோ, சும்மா இல்லை, அரபியர்களில் ரொம்ப முத்தி போனவர்களாக இருந்தார்கள் மதுவுடைய விஷயத்துல. குடிக்க தெரியாதவன் ஆம்பளை இல்லை. யார் வீட்டிலே மது இல்லையோ, யாருக்கு குடிக்க தெரியவில்லையோ அவன் ஆம்பளை இல்லை அரபியர்களிடத்திலே. அப்பேற்பட்ட சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கிவிட்டு, ஹல் அன்தும் முன்தஹூன் என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் நிறுத்தவில்லையா என்று கேட்கும் பொழுது கையில் இருந்த மது குவளைகளை அப்படியே உடைத்தெறிந்தார்கள் சஹாபாக்கள். இதை அறிவிக்கக்கூடியது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பேற்பட்ட உம்மத்தில் வந்துவிட்டு மீண்டும் மீண்டும் அதே அசுத்தங்களின் பக்கம் செல்வது இந்த உம்மத்தினுடைய ஒரு வீழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? பிள்ளை வளர்ப்பு என்று நாம் பேசுகிறோம். பிள்ளை வளர்ப்பு என்பது வெறும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது மட்டும் அதற்கு பேர் பிள்ளை வளர்ப்பு அல்ல. தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், இதுக்கப்புறம் எப்படி கண்டிக்கிறது? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய எப்படி ஏதாவது சொல்றது? ஏதாவது நினைச்சுப்பானோ, ஏதாவது பண்ணிப்பானோ?
40 வயது வரை வாலிப பருவம். அதை கவனிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு. பெற்றோர்கள் இதில் கவனம் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் மற்ற விஷயங்களிலெல்லாம் அடிமைத்தனமாக இருக்கிறார்கள். அதை தாண்டி முதலில் பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்களா? ஏன்னா இன்னைக்கு வெறும் குடிச்சிட்டு வர்றது மட்டும் போதை அல்ல, பல்வேறு வகையான போதைகளை சொல்கிறார்கள். கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு விஷயங்கள் இருக்கிறது. இதை பெற்றோர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதையெல்லாம் ஹராமாக்கினானோ அதை விட்டு நம்மையும் நம் சமுதாயத்தையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.